ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பிசினஸ் பண்றவரா? இல்ல ஏதாவது விசேஷத்துக்காக கையில நெறைய பணம் எடுத்துட்டு வெளிய போக போறீங்களா? அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வெளியில நீங்க பாட்டுக்கு கேஷ் பணத்த எடுத்துட்டு போனா, போலீஸ் வந்து புடிச்சு சீஸ் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கான ரூல்ஸ்லாம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இனிமே நீங்க வெளிய போகும்போது எவ்வளோ பணம் கையில எடுத்துட்டு போணும்? என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து அமல்படுத்தியிருக்காங்க? எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம்ன்னு மொத்தம் 5 ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட்லயே பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் ரூல்ஸ் எல்லாமே நடைமுறைக்கு வந்துரும். தேர்தல் நடத்தை விதிகள், மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த சட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அமலுக்கு வந்தாச்சு. இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததுனால, பொதுமக்களான நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. இனிமே நம்ம வெளியில போகும்போது அதிகபட்சமா ரூ. 50,000 வரைக்கும் தான் ரொக்கமா கேஷ் கையில எடுத்துட்டு போக அனுமதி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க ரூ. 50,000க்கு மேல பணம் எடுத்துட்டு போறவரா இருந்தீங்கன்னா, அதுக்கான சரியான ரசீது வேலிட் டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, கையில வச்சிருக்கணும். அதாவது ஏடிஎம்ல எடுத்த ரசீது, பேங்க் பாஸ்புக் என்ட்ரி இல்லன்னா பிஸ்னஸ் பண்றீங்கன்னா, அதுக்கான முறையான பில்லு, இது மாதிரி ஏதாவது நீங்க காட்டணும். ஒருவேளை ஆவணங்கள் எதுவுமே இல்லன்னா, ரூ. 50,000க்கு மேல பணத்த கொண்டு போனா, ரோட்ல பார்த்தீங்கன்னா, செக்கிங் பண்ற தேர்தல் பறக்கும் படையினர் வந்து அந்த பணத்த அப்படியே பறிமுதல் செஞ்சுருவாங்க. ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த அப்படியே வந்து பறிமுதல் பண்ணிருவாங்க. பொதுமக்களுக்கு மட்டும் இல்லாம, இந்த அரசியல் கட்சிகளுக்கும் சில கடுமையான கட்டுப்பாடுகள் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா, இப்ப நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. முதல் விஷயம் பொது இடங்கள்லயாகட்டும், அரசு கட்டிட சுவர்களில் இருக்கிற அரசியல் கட்சி விளம்பரங்கள், போஸ்டர்கள், பேனர்கள் இதையெல்லாம் அகற்றம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ முழு வீச்சுல தொடங்கிட்டாங்க. பறக்கும் படை வந்து செக்கிங் ஆரம்பிச்சுட்டாங்க. தேர்தல் விதிமீறல்கள் கண்காணிக்கிறதுக்காக மூலை முடுக்கெல்லாம் பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள்லாம் அவங்க வேலையை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது சம்மந்தமா புகார்கள் தெரிவிக்க சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆளும் கட்சிக்கு செக் வச்சிருக்காங்க. ஆளும் கட்சியா இருக்கவங்க, அவங்களோட சொந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக அரசாங்கத்தோட இயந்திரத்தையோ, அரசு வாகனத்தையோ, இல்ல அரசு அதிகாரிகளையோ கண்டிப்பா பயன்படுத்தவே கூடாது சொல்றாங்க. அதுக்கப்புறம் வழிபாடு தலங்கள், கோவில், மசூதி, தேவாலயம் மாதிரியான வழிபாடு தலங்கள வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஜாதி, மதம், மொழி இதையெல்லாம் அடிப்படையா வச்சு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கவே கூடாது. அதுக்கப்புறம் பணம் கொடுக்க தடை போட்டிருக்காங்க. வாக்காளர்களுக்கு பணமாகவோ, எந்த விதமான பரிசு பொருட்களாவோ கொடுப்பது மற்றும் ஓட்டுக்கு விலை பேசுவது முழுசா தடை போட்டிருக்காங்க. பிரச்சார தடை. ஓட்டுப்பதிவு முடிவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிங்கலாம் அவங்களுடைய பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்க கேன்வாஷ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ உடனே உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். ஏன் எலெக்ஷன் டைம்ல இவ்வளோ கெடுபிடி பண்றாங்கன்னு அப்படின்னு டவுட் வரலாம். தேர்தல் வந்து எந்த ஒரு தில்லுமுல்லும் இல்லாம ரொம்ப நியாயமாகவும், சுதந்திரமாவும் நடக்கணுன்ட்டு தான் இந்த ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அரசாங்க அதிகாரத்தையோ, பொதுமக்களுடைய வரி பணத்தையோ பயன்படுத்தி யாரும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது சொல்றாங்க. ஓட்டு போடுறவங்கள யாரும் வந்து மிரட்டக்கூடாது. ஜாதி, மத ரீதியா எந்த வெறுப்பு பிரச்சாரமும் நடத்தக்கூடாது. இதில தான் இதோட முக்கியமான நோக்கமே. அது மட்டும் இல்லாம ஓட்டு வாங்குறதுக்காக ஆளும் கட்சி திடீர்னு புதுசு புதுசா திட்டங்கள அறிவிக்கிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ மக்களே இதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் முடியிற வரைக்கும் வெளியில பெரிய தொகையை எடுத்துட்டு போறதா இருந்தா மறக்காம அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் கையில வச்சுட்டு போங்க. தேவையில்லாம பறக்கும் படைகிட்ட மாட்டி டென்ஷன் ஆகாதீங்க. இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா நண்பீஸ்.